கீதா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் நீண்ட நாள் கனவு இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. ஆமாங்க, ஆசைப்பட்டது அடையறதுல கிடைக்கிற சந்தோஷமே தனிதான். எல்லாருமே நமக்குன்னு சொந்தமா ஒரு இடம் வேணும்னு ஆசைப்படுவாங்க. எல்லாருக்குமே அப்படி கிடைச்சிடுதா என்ன? இதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிற? உங்களோட உழைப்பு, சேமிப்பு, பெரியவங்களோட ஆசி. ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயமா இருக்கு, சொல்லு பாக்கலாம். இன்னொரு விஷயம் தெரியலங்க. நீ எனக்கு மனைவியா கிடைச்ச ராசி. ஆமா கீதா, மனசுக்கு பிடிச்சவ பொண்டாட்டியா வந்துட்டா நமக்கு தேவையானதெல்லாம் தானா கிடைக்கும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சும்மாவா சொன்னாங்க? தப்பா சொல்லிட்டாங்க. கணவன் அமைறதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லிருக்கணும். வண்டியில கட்டின 2 மாடும் ஒன்னா ஓடினா தானே ஊர் போய் சேர முடியும். கரெக்ட் கீதா, வர வர நீ நல்லா கவுண்டர் கொடுக்கற. பின்ன மிஸ்ஸஸ் குமார்னா சும்மாவா? ஆமா, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டு அப்படியே உங்க வீட்டுக்கு போலாம்னு சொன்ன, ஏன் திடீர்னு வேணாம் சொல்லிட்ட? அதான் திருவிழாக்கு போறோம்ல, அப்ப சொல்லிக்கலாம். வேற ஒண்ணும் காரணம் இல்லையா? அதெல்லாம் ஒரு காரணமும் இல்ல. ஆமா, உன் பேர்ல முதல்ல சொத்து வாங்கியிருக்குன்னு மாமாக்கு ஒன்னும் ஸ்பெஷல் கவனிப்பு இல்லையா? எப்படி கவனிக்கணும்னு சொன்னீங்கன்னா கவனிக்கிறேன். சொல்லி தெரியவதில்லை மன்மத கலை, உனக்கு தெரியாதா? தெரியும், ஆனா தெரியாது. நான் சொல்லித்தரேன். என்ன டார்லிங், ஒரு மாதிரியா இருக்க? வரதா போயில்ல, வீட்டுக்கு பின்னாடி இருந்த முருங்கை மரம் முடிஞ்சு விழுந்துருச்சு. வீணா போகுதுன்னு என் பொண்டாட்டி வெறும் முருங்கை ஐட்டமா பண்ணிட்டா. அதனால உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இல்ல பல மாதிரியா ஏங்குது. கமான் டார்லிங், வாங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு போலாம். கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் போர் டியர். அவன் ஹனிமூன் ட்ரிப்னா ஊட்டி, கொடைக்கானல், சுவிட்சர்லாந்துன்னு போறான். ஏன் தெரியுமா? எந்த இடமா இருந்தாலும் மேட்ரு ஒண்ணுதான், இடம் மாறும்போது மூடு மாறும், புதுசா உற்சாகமும் பிறக்கும். அப்புறம் என்ன, ஜாலிதான். கமான் டியர். சோ என் ராஜாக்கு ஒரு புது இடம், புது மூடு வரணும், அவ்வளவுதானே? புது இடம் ரெடி. பேசு. சொல்லுங்கக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு வாய் தான் சொல்லுது, மனப்பூர்வமா என்னால சொல்ல முடியல. நான் நல்லா இருக்கிறதும் இல்லாம போறதும் நீ சொல்ற பதில்ல தான் இருக்கு. ஆமா, நீ எங்க இருக்க? வீட்ல தான்க்கா இருக்கேன். வீட்ல தான் இருக்கியா? நான் வீட்டுக்கு வரலாமா? ஐ வாண்ட் யுவர் பெர்மிஷன். என்னக்கா பெர்மிஷன் அது இதுன்னு? இது உங்க வீடு மாதிரி, நீங்க எப்ப வேணா வரலாம் போகலாம். வாங்கக்கா. எங்க போறீங்க? என் ஃப்ரெண்ட் கீதா வீட்டுக்கு. எதுக்கு ஹோட்டல் ரூம் கெஸ்ட் ஹவுஸ்னு போகணும்? வீடு, போலீஸ் அது இதுன்னு எந்த தொல்லையும் இருக்காது. என்ன சொல்றீங்க? நீ சொன்னா எனக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது. யாரு அன்னைக்கு ரோட்ல மீட் பண்ணமே, அவங்க வீடா? எனக்கு டபுள் ஓகே. என்ன டபுள் ஓகே? அவ ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் இல்ல. என் ஃப்ரெண்டு குமார் அண்ணாவோட வைஃப், நெருப்பு மாதிரி. இருந்துட்டு போகட்டும், நான் வேணா பஞ்சா இருந்துட்டு போறேன். பஞ்சு நெருப்பு பக்கத்துல இருந்தா பத்திக்கும்ல. பஞ்சா இருந்தா பரவாயில்ல, அவ விறகா இருந்தா நீங்க எரிஞ்சிருவீங்க. அதெல்லாம் எப்படி அணைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். போலாமா டார்லிங்? கீதா, இவர் ராஜா. ஹாய். என் கசின். அன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணல. காஃபி டீ ஏதாவது? வேண்டாம் வேண்டாம், இப்பதான் சாப்பிட்டோம். கீதா, கொஞ்சம் காஃபி தரீங்களா? இப்ப என்ன, இங்க காஃபி குடிக்க தான் வந்தோமா? இல்ல, அவ கையால கொஞ்சம் வெஸ்ட் கொடுத்தாலே குடிக்கலாம் போல இருக்கு. இரு இரு, போற வழியில வாங்கி தரேன். தேங்க்யூ. என்னது, வாத்தியார் முன்னாடி ஸ்கூல் பொண்ணு கை கட்டிட்டு வாய்ப்பாடு சொல்ற மாதிரி நிக்கிறீங்களா? உட்காருங்க. வாடகை வீடுங்களா? இதெல்லாம் கேட்டு என்ன பண்ண போற? இல்ல, வீடு சின்னதா இருந்தாலும் நீட்டா இருக்கு. இதான் உங்க ரூமா? ஆமாங்கா. நல்லா இருக்கு.
இது இது இன்னொரு பெட்ரூம், கெஸ்ட் வந்தா தங்குவாங்க. ஓ, அப்போ நான் தங்கிக்கலாம். கீதா, இப்போ ஒரு சின்ன டிஸ்கஷன் இருக்கு டெண்டர் விஷயமா. நானும் ராஜாவும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். கமான் ராஜா. ராஜா, ஒரு சின்ன டிராமா. இந்த டெண்டருக்கு நான் தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவேன். நீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணது எல்லாம் வீணா போச்சு. ஹலோ, இன்வெஸ்ட்மெண்ட் என்னோடது, நான் தான் டிசைட் பண்ணுவேன். ஆ? உங்க பேச்செல்லாம் கேட்கணும்னா நான் ரிசைன் பண்றேன். வேண்டாம் ரேகா, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. நீ சொல்றது ஓகே தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட தொடர்ச்சியை வாரம் மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.